இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்திராணி வந்துட்டு அயலி தான் வந்துட்டு ரித்விகாவோட அக்கான்றதை கண்டுபிடிக்கிறாங்க. உடனே உங்களுக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன், அவங்க அக்காவை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு வேறு வழி இல்லாமல் அயலியை கூப்பிட்றாங்க. அயலியை கூப்பிட்டோன்னே நீங்கள் தானா டீச்சர், நீங்கள் தான் வந்துட்டு ரித்விகாவோட அக்காவாக இருப்பீங்கன்னு நினச்சி பார்க்கல, சரி ஓகே உங்களுக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த கிஃப்ட்டை எடுக்கிறாங்க. ஒரு குட்டி பாக்ஸாக இருக்குது. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி வந்துட்டு அயலிக்கிட்ட கொடுக்குறாங்க. அயலி ஷாக் ஆகிடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டு வந்துட்டு மெட்டியாக இருக்குது. அந்த மெட்டியை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு அப்படியே நிற்கிறாங்க. வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேணான்ற மாதிரி இவங்க தயங்கி நிற்க, என்னாச்சு கல்யாணம் ஆனவங்க எல்லோரும் போடுறது தானே, இது உங்களுக்காக ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்ல அவங்க சித்தி எல்லாமே ஐயோ என்னடா இது இப்படி நம்ம உண்மையெல்லாம் தெரிய போதேன்னு யோசிக்கிறாங்க. இல்லை அதுக்கு எனக்கு கல்யாணம் ஆகிருக்கணும்ல, எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே இந்திராணி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது கல்யாணம் ஆகலையா, அக்காவுக்கு கல்யாணம் பண்ணாமல் ஏன் தங்கச்சிக்கு இது பண்ணீங்கன்னு சொல்லி பார்க்க, உடனே வந்துட்டு அவங்க பாட்டி சொல்லி சமாளிக்கிறாங்க. எங்கள் அயலி வந்துட்டு ஒருத்தரை விரும்புகிறாங்க, அவங்க ஃபேமிலியில் கொஞ்சம் இதுவாக இருக்குது, அவங்க ஒத்துக்கிட்ட உடனே வந்துட்டு நாங்கள் பண்ணிவிடுவோம், அதனால தான் ரித்விகாவுக்கு பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. கரெக்டாக நேரம் பார்த்து சிவாவும் வராரு. சிவா வந்து அங்கிள் நீங்கள் சொன்ன அந்த பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் நினச்சிக்கிறாங்க இதுதான் அந்த மாப்பிள்ளை, அதாவது அயலி லவ் பண்ணுற பையன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. இப்போ கரெக்டாக அந்த பில்லை கொடுக்க வரும்போது சிவா கிட்டேருந்து அந்த பேப்பர் கரெக்டாக போயிட்டு இந்திராணியோட சித்தப்பா அவர் காலடிக்கிட்ட போய் நின்றுது, அதாவது சிவாவோட அப்பா கிட்ட. டக்குன்னு அவர் போய் எடுக்கும் போது ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கரெக்டாக கால்கிட்ட நிற்குது. உடனே நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு அவர் இப்படி இது பண்ணுறாரு. அந்த மோந்திரமும் அப்படியே தெரியுது. ஆனால் அதை சிவா நோட் பண்ண மாட்டேங்கிறாரு. சரின்னு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அவர் எடுத்துகிட்டு போய் பில்லை வந்துட்டு கொடுத்துடுறாரு அயலியோட அப்பா கிட்ட. பொறுத்துன்னு பார்க்கலாம் இதான் சிவாவோட அப்பான்றது தெரிய வருமா, என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரப்போகுதுன்றதை அடுத்தடுத்து எபிசோட்ஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.